நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாட்களுக்குரிய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். ஆண்டவர் இந்த உலகத்திலே மனிதனை ரட்சிக்கும்படியாக தோன்றினதாய் சொல்லப்படுகிற இந்த நாளிலே கர்த்தர் பிறந்த சந்தோஷத்தை நாம் கொண்டாடுகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவருடைய பிறப்பு மிக சுலபமாக நடந்த ஒரு விஷயம் அல்ல. நாம் ஒவ்வொரு வருடமும் இந்த 25ஆம் தேதி வரும் பொழுதெல்லாம் நாம் இயேசு கிறிஸ்து பிறந்து விட்டார் என்று உற்சாகமாக கொண்டாட்டங்களை ரொம்ப சிம்பிளா இருக்கு நம்முடைய கொண்டாட்டம். வெளியில எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா பெரிய வான வேடிக்கையெல்லாம் போட்டு நடத்துறாங்க. ஆண்டவருக்கு எது பிடிக்கும்? வான வேடிக்கை பிடிக்குமா, இல்ல மனம் திரும்புதல் பிடிக்குமா? பரிசுத்தமாய் வாழ்வது பிடிக்குமா, இல்ல புத்தாடை அணிந்து ஆடல் பாடல் போடுகிறது பிடிக்குமா? எது பிடிக்கும்? நல்லா புரிஞ்சுக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். அவர் பிறந்த பொழுது உன்னதத்தில் இருக்கிற தேவதூதர்கள் எல்லாம் வந்து பாடினார்கள், செய்தியை அறிவித்தார்கள். உங்களுக்கு தாவீதின் ஊரிலே இரட்சகர் ஒருவர் பிறந்திருக்கிறார் என்று அறிவித்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். செய்தி மகிழ்ச்சியான செய்தி தான். அதுவரையிலும் மனுக்குலத்திற்கு மீட்பு இல்லாத நிலைமையில ஒரு மீட்பை உண்டு பண்ணும்படியாக ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்பது மகிழ்ச்சியான செய்தியை. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். பிறந்த நோக்கம் பாவத்திலிருந்து மனுஷனை விடுதலையாக்க, சமாதானத்தை கொடுக்க, ரட்சிப்பை அருள, இருளில் இருந்து வெளிச்சத்தை உண்டாக்க, மனிதனுடைய மனதிற்குள் இருக்கிறதான பாவத்தை அகற்றி அந்த எல்லா மனங்களிலும் கர்த்தர் வாசம் பண்ண, கடைசியாக அந்த மனுஷனை பரலோகத்தில் கொண்டு சேர்க்க, இப்படி பல்வேறு நோக்கங்களுக்காகவே இயேசு கிறிஸ்து உலகத்திலே பிறந்தார். அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க. ஆமென். வீட்டில் இருந்தா இந்த 11 மணிக்கு நம்முடைய நிலைமை என்னங்கிறது எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும் இல்லையா? இந்த டைம் ஞாபகம் வந்த உடனே கண்ணு உள்ள சொருகம் விட்டுறக்கூடாது. பலர் தண்ணி ஓட்ட மாதிரி தான் நீ பார்த்துட்டு இருக்காங்க. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். அது மிக சுலபமாய் நடந்த விஷயம் அல்ல என்பதை வேதம் நமக்கு விளக்குகிறது. ஏறக்குறைய ஒரு 4000 வருஷத்தினுடைய போராட்டம். இயேசு கிறிஸ்து பிறப்பது எத்தனை வருட போராட்டம்? சுமார் சரியா 4000 வருஷம் சொல்ல முடியாது, சுமாரா ஒரு 4000 வருஷம் கிறிஸ்து உலகத்திலே தோன்றுவதற்காக பல போராட்டங்கள் நடந்தது என்பதை வேதம் விளக்குகிறது. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். அது ஆதியாகமத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. வாசித்து பாருங்கள். ஸ்திரீயின் வித்துக்கும் உனக்கும் ஸ்திரீக்கும், ஸ்திரீயின் வித்துக்கும் உன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்று ஆரம்பிக்கிறது. 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே நான் வாசிக்கிறோம். வாசிக்கிறேன். உனக்கும் ஸ்திரீக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும். முதல்ல உனக்கும் ஸ்திரீக்கும். உனக்கும் அப்படின்னு யாரை பார்த்து சொன்னாரு? யாரை பார்த்து? சாத்தானை பார்த்து உனக்கும் ஸ்திரீக்கும் அப்படிங்கிறார். இந்த இடத்துல ஏவாளை குறிக்காதது. அது யாரை குறிக்கும் என்று சொன்னால், ஒன்று வியாக்கியானப்படுத்தினால் இஸ்ரவேல் சந்ததியினரை குறிக்கும், 2 சபையை குறிக்கும். உனக்கும் இஸ்ரவேல் சந்ததியினருக்கும், அந்த ஸ்திரீ அங்கே இஸ்ரவேல் சந்ததியினருக்கும் ஒப்பிட்டு பேசப்பட்டிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். உனக்கும் சபைக்கும் போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும். உனக்கும் இஸ்ரவேல் சந்ததியினருக்கும் போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும். இருக்குமா இல்லையா என்பதை பாருங்க. ஆதியாகமம் 12, வெளிப்படுத்தலாகமம் 12.
அன்றையும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். சந்திரனும் 12 நட்சத்திரங்களும் உள்ள கிரீடம் இருந்தன. இந்த 12 பேரும் 12 கோத்திர பிதாக்கள். ரூபன், சிமியோன் அப்படி வந்தாங்கல்ல அவங்க. சூரியன் சந்திரன், யாக்கோபும் சூரியன் யாக்கோபு சந்திரன் அவர் கூட இருந்ததான மனைவிமார்கள். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். 12 நட்சத்திரங்கள், அந்த 12 கோத்திர பிதாக்கள். இந்த இஸ்ரவேல் சந்ததியாகி இருந்த அந்த ஸ்திரீயாகி இஸ்ரவேலர்கள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். இந்த வருத்தம் வேதனை தான். பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அது பிசாசனுடைய வேலை. நான் பேசுறது அவனுக்கு பிடிக்கல, நம்மளை பத்தியே பேசுறானே அப்படின்னு தான் நான் அவங்க வேண்டு வைக்க பார்க்கிறேன். எனக்கு எத்தனையோ பேர் வேண்டு வைக்க பார்த்துருக்கிறான், ஒன்றும் நடக்கல. கர்த்தர் என்ன தாங்கினார். அல்லேலூயா. அவள் கர்ப்பவதியா இருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி அலறினாள் என்ற சம்பவம் ஆதி ஆகமத்திலே ஸ்டார்ட் ஆகி இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு வரைக்கும் நடந்தது. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். எதனால் அந்த போராட்டம் என்றால், இயேசு தோன்றிவிடக் கூடாது, பிறந்து விடக்கூடாது. உலகத்திலே தேவகுமாரன் பிறந்து மனுஷனுக்கு ரட்சிப்பை கொடுத்து விடக்கூடாது. மனிதனை தன்னோடு கூட சேர்த்து விடக்கூடாது. அவனுக்கு பாவ மன்னிப்பும் ரட்சிப்பும் அருளக்கூடாது. யாருடைய நோக்கம் இது? நல்ல சத்தமா, எத்தனை பலன் படிச்சாலும் பரவாயில்ல, நீங்க சத்தமா சொல்லணும். யாருடைய நோக்கம் இது? இன்றைக்கும் மனிதன் தேவனோடு அல்லது விசுவாசிகள் கர்த்தரோடு கூட நெருங்க ஆரம்பித்தால் அவர்களுக்கு பலவிதமான துன்பங்களை கொடுத்து ஆண்டவர் மேல வெறுப்பையும் சலிப்பையும் கசப்பையும் உண்டாக்கி ஆண்டவரை விட்டு விலகி செய்கிறான். பிசாசனுடைய தந்திரம். பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறவர்களை பரிசுத்தமற்றவர்களாக மாற்றி விடுகிறான். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரை நெருங்க வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு பின்புலத்தில் பலவிதமான துன்பங்களை கொடுத்து என்ன எண்ணத்தை கொண்டு வர்றான்? இது எல்லாமே ஜெபிக்கிறதுனால தான். நான் எப்போ ஜெபிக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் எனக்கு துன்பம். எப்போ ஆண்டவரை நெருங்குகிறேனோ அப்பொழுதெல்லாம் எனக்கு பெரிய பிரச்சனைகள். ஆக என்ன செய்து விடலாம்? ஜெபிப்பதை நிறுத்தி விடலாம் என்ற முடிவுக்கு விசுவாசியை வரச் செய்கிறவன் சத்தமா. ஏன் ஆராதனைக்கு போகவில்லை? ஐயோ, கோயிலுக்கு போனால்தான் எனக்கு பெரிய பிரச்சனைகளே வருகிறது, அதனால கோயிலுக்கு போறதை நிறுத்திட்டேன். அந்த முடிவைத்தான் பிசாசு எதிர்பார்த்தான். நாம் அதே முடிவுக்கு போயிடும். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். அவன் நம்மை உத்தரப்படுத்துவான், தொந்தரவு பண்ணுவான், நெருங்க விட மாட்டான், ஆண்டவரோடு சேர விட மாட்டான். நீங்கள் கர்த்தரிடத்தில் சேருங்கள், அவர் உங்களிடத்தில் சேருவார். அல்லேலூயா. இந்த ஆண்டவரோடு சேர்ந்து வாழுகிற அனுபவம் அவனுக்கு பிடிக்காதனால பல துன்பங்களை கொடுத்து நம்மை பிரிக்க முயற்சி எடுப்பான். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். மரண பரியந்தம் நீ உண்மையாயிரு, அப்பொழுது கர்த்தர் உனக்கு என்ன கொடுப்பார்? ஈவ கிரீடத்தை கொடுப்பார். 10 நாள் உபத்திரவப்படுவீர். படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு பயப்படாது. நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள், ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாக கற்றுக்கொண்ட வசனத்துல எடுத்த தீர்மானத்துல ஆண்டவருக்கு உண்மையாயிரு. ஒரு போதும் வசனத்தை விட்டு விலகாதே. என்ன வந்தாலும் சரி, அவனை ஜெயிக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு வழி சொல்லி கொடுத்திருக்கிறார். என்ன வழி? சாத்தானை ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லி கொடுத்திருக்கார். ஜெயித்தவர்கள் சொல்லுகிறார்கள். வாசி 12 வெளிப்படுத்தலாகவும் 12:11. அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும்
ஜீவனை பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆமென். அல்லேலூயா. எங்க எல்லாரும் சேர்ந்து வாசிங்க அந்த வசனத்தை. நல்ல ஞாபகம் வச்சுங்க. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சி வசனத்தினாலும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்வோம். இன்னொரு முறை நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்தது என்ன? செத்துத்தானே போவேன். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். எனக்கு கொண்டு வந்த ஒரு துன்பத்தில் நான் அந்த வார்த்தையை சொன்னேன். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். சத்தியத்துக்கும் நீதிக்கும் போராடுகிறேன். மரணம் நேரிட்டாலும் நான் வசனத்தை விட்டு விலக மாட்டேன். அப்படி சொன்ன முற்பாடு தான் பிசாசு என்னை விட்டு விலகணும். இவன் சாகிறதுக்கே துணிச்சிட்டான். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். சாத்தான் எப்படியாயிலும் தன்னோடு கூட ஒரு பெரிய ஜனக்கூட்டத்தை இணைத்துக் கொண்டு நரகத்தில் கொண்டு போய் தள்ள வேண்டும். அவனுடைய தீர்மானம். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். அவனுடைய நல்லா கவனிச்சு பார்த்து சொல்லுங்க. அவனுடைய பார்வை முழுவதும் யார் மேலேயே தான் இருந்துட்டு இருக்கோம்? அவிசுவாசிகள் மேலேயா விசுவாசிகள் மேலேயா? நல்ல சத்தமா. முழு கவனமும் விசுவாசிகள் மேலே தான் இருக்கும். ஆனால் கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், பயப்படாதே. ஒவ்வொரு நாளும் நமக்கு கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார், பயப்படாதே, இந்த உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன். இல்லையா சொல்லணும்ல? உன்னை தொடுகிறவன் அவ்வளவு பலத்த பாதுகாப்பு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் தாசனாய் யோபின் மேல் கண் வைத்தாயோ? இவன் கவனிக்கிறதுக்கு முன்னாலே கர்த்தர் கவனிச்சார். முன்னாலே யோபு ஒன்னும் செய்ய முடியாது. அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன். அவனை போல பூமியிலே ஒருவனும் இல்லை. சாத்தான் இடத்துல சாட்சி கொடுத்தார். ஒவ்வொரு விசுவாசிகள் மேலும் சாத்தானுடைய பார்வை இருந்துட்டு இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். பக்தனாய் யோபு சொல்லுகிறார், சாத்தான் என்னை கொடிய கண்ணினால், என் சத்துரு என்னை கொடிய கண்ணினால் பார்க்கிறான். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். இந்த போராட்டம் அங்க மட்டும் இல்ல, நமக்கும் ஒவ்வொரு நாள் இருந்துகிட்டே இருக்கு. எப்படியாயிலும் இந்த விசுவாசி பரலோகம் போய் சேரக்கூடாது. இயேசுவை சார்ந்த உலகத்தில் வாழக்கூடாது. பரிசுத்தமா வாழ விடக்கூடாது. இவன் பரிசுத்தமற்ற செயலை செய்தால் கர்த்தரே இவனை வெளியே தள்ளிடுவார். அதுதான் பிசாசனுடைய திட்டம். நம்ம தப்பிக்கணும். கர்த்தரை இருக பிடிச்சு மாய்மாலமான பக்தியில நின்றுக்க. என்ன பக்தியில? மாய்மாலமான பக்தியில நின்று சபைக்கு போ, ஆனா வசனத்தின்படி வாழாத. பிசாசனுடைய திட்டம் நமக்குள்ள இருக்கிறதான மாம்சத்தை தூண்டி விட்டு, உலகத்தை பிசாசியும் தூண்டி விட்டு, கர்த்தரை சேராதபடி நம்மை தடுத்துக் கொண்டே இருக்கிறவன் பிசாசு. சபைக்குள்ளதான் இருப்போம், சபைக்கு வந்துட்டு தான் இருப்போம், பாடிட்டு தான் இருப்போம், ஜெபிச்சுட்டு தான் இருப்போம், ஆனா கர்த்தரோடு இருக்க மாட்டோம். யாருடைய வேலை? கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். அன்றையும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். பாதங்களின் கீழே சந்திரனும் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் உள்ள கிரீடமும் இருந்தன. அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி அலறினாள். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். பிள்ளை பிறந்த உட்பாடு என்ன நடந்தது என்று வேதம் சொல்லுகிறது. 4வது வசனம். அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை எடுத்து அவைகளை பூமியில் விழ தள்ளிற்று. பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்ற உடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலுசர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்தின் இடத்திற்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து எங்கே போய் வீற்றிருக்கிறார் என்று வாசிக்கிறோம். பிதாவினுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. உலகத்தில் நேரிட்ட அல்லது 4000 வருடங்களாய் நேரிட்ட அந்த போராட்டங்களை வேதம் விவரிக்கிறது. அதை கொஞ்சம் நல்லா உற்று கவனிச்சா தான் தெரியும். நம்ம பார்த்தோம்னா மத்தேயு சுவிசேஷத்துல மாட்டு தொழுவத்தில் பிறந்துட்டாரு அப்படின்னு முடிச்சிடும் விஷயம்.
ஆனா அப்படி அது ஸ்டார்ட் ஆகல. எங்க ஆரம்பிக்கிறது? முதல் வசனம் சொன்ன ஆதியாகமம் 3:15 என்ன வாஞ்சோம்? உன் வித்துக்கும் ஸ்திரீக்கும் உனக்கும், உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர்னா யாரு? எல்லாரும் டக்குன்னு எல்லாரும் ஒரு விட்டு குரல்ல ஒரு பதில் சொன்னா நீங்க வசனம் தெரிஞ்சுட்டு பேசுறீங்கன்னு அர்த்தம். யாராவது சொந்த முற்பாடு சொல்லலாம்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பதில் எதிர்பார்த்து காத்திருக்கீங்கன்னு அர்த்தம். அவர் வித்துக்கும், அவர் உன் குதிகாலை, அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவார். இது யார் சொல்றாரு? இப்ப சொல்லிட்டு இருக்கிறது பிதா. இப்ப யாரை பற்றி யார் இடத்துல சொல்றாரு? இயேசு கிறிஸ்து உன்னுடைய தலையை நசுக்குவார், மரணத்தை ஜெயமாக விழுங்குவார், உயிருடன் எழுந்திருப்பார். சிலுவையிலே பிசாசின் தலை நசுக்கப்பட்டது, மரணத்தை ஜெயமாக விழுங்கினார், பாவத்தை எடுத்துக்கொண்டு பாவத்திற்காக மரித்து விட்டார், பாவத்தை ஜெயித்து விட்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். தலையை நசுக்குனா உயிர் போகுமா? குதிங்காலை நசுக்குனா உயிர் போகுமா? நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். சிலுவை மரணம் பாடு. இயேசு கிறிஸ்துவுக்கு பிசாசானவன் கொடுத்ததான சிலுவை மரண பாடுகள், அதுதான் குதிங்காலை நசுக்கிறதுக்கு தான் அது ஒப்பாக இருந்தது ஒழிய முழுமையாக அவரை மரணத்தில் இருந்து அல்லது மரணத்தில் ஆழ்த்தி விட அவனால முடியல. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா மனிதர்களும் மரித்தார்கள் 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 என்று முடிகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய சரித்திரத்தை எழும்போது மட்டும் அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிருடன் எழுந்தார். அல்லேலூயா. உற்சாகமா சொல்லுவோம். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். மனிதன் பாவத்துக்கு உட்பட்டு விட்டான் என்று தெரிந்தவுடனே அடுத்தது கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு சந்ததியை தயார் செய்ய வேண்டும். அதாவது ஸ்திரீயின் வித்து உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக கர்த்தர் ஆபேலை நீதிமானாக கண்டார். ஆதாமுக்கு ஏவாளுக்கு எத்தனை பிள்ளைங்க முதல்ல பிறந்தாங்க? முதல் பையன் பேர் என்ன? காயின். கிட்டியது, கிடைத்து விட்டது, அவர் சொன்னதான அந்த சந்ததி வந்து விட்டது என்று அவர்கள் நினைத்து கிடைத்து விட்டது என்று பெயரை வைத்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். அங்கே அவர் வரலன்னு தெரிஞ்சு பிற்பாடு அடுத்த பையனுக்கு மாயை, புகை என்று சொல்லப்படுகிற ஆபேல் என்ற பெயரை வைத்தார். ஆனால் ஆபேல் நீதிமானாய் காணப்பட்டால் அவருடைய சந்ததியிலே கிறிஸ்து பிறப்பதற்கு வழிவாசல்கள் திறக்கப்பட வேண்டும், அவர் சந்ததியிலே தோன்ற வேண்டும் என்ற உடனே என்ற ஒரு திட்டத்தை வகுத்த உடனே காயின் ஆபேலை மனைவி பிள்ளைகள் வருகிறதுக்கு முன்னமே கொலை செய்து விட்டார். முதல்ல ஆண்டவருடைய திட்டத்தை குலைத்து விட்ட ஒரு செயல்பாட்டை நாம் அங்கே பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். பின்பு பல வருடங்களுக்கு பிற்பாடு ஏறக்குறைய 130 வயதான போது ஆதாமுக்கு ஒரு மகன் பிறந்தார். அந்த மகனுடைய பெயர் என்ன? நீங்க சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். சத்தமா சொல்லு. சேத். அவருடைய பேர் என்ன? சேத். காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி சேத் என்று பெயரிட்டான். சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தார், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். சேத்தின் சந்ததி பரிசுத்தமான சந்ததி. அவர்கள் தேவனை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். காயின் தேவனை தொழுது கொள்ளவில்லை. ஆபேல் ஒரு முறை பரிசீலித்தினார், அவர் கொலை செய்யப்பட்டு விட்டார். இப்பொழுது ஒரு சந்ததியை தெரிந்தெடுத்து அந்த சந்ததியிலே கிறிஸ்து பிறக்க திட்டமிடுகிறார். சேத்தின் சந்ததியை தெரிந்தெடுத்து விட்டார் என்று தெரிந்தவுடனே 6ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், சேத்தின் சந்ததியை பரிசுத்த குலைச்சலாக்கினான். பிசாசானவன் ஆபேலை கொலை செய்தான். சேத்தின் சந்ததியை பரிசுத்தமற்ற சந்ததியாக மாறி முழு உலகத்தையும் அழிவுக்கு கொண்டு வந்தான். மனுஷர் பூமியின் மேல் பெருக துவக்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்த போது தேவகுமாரர்
மனுஷகுமார்த்திகளே அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்கு உள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதே என்று கர்த்தர் கண்டு மனுஷனை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டார். இருதயத்துக்கு அது விசனமாயிருந்தது. அவன் இருக்க போகிற நாட்கள், அப்பொழுது கர்த்தரே நாவி என்றைக்கும் மனுஷனோடு போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம். இப்பொழுது அதுவும் முடிவு பண்ண சேத்தின் சந்ததியில கிறிஸ்து பிறக்க முடியல. சேத்தின் சந்ததியில் இருந்து ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டார். டக்குன்னு பேர் சொல்லு. சேத்தின் சந்ததியில் இருந்து ஒரு மனுஷனை தெரிந்து அந்த ஒரு குடும்பத்தை மட்டும் காப்பாற்றி நோவாவின் சந்ததியை தெரிந்து கொண்டார். நோவாவின் சந்ததி பெருக ஆரம்பித்த போது ஆபிரகாமின் சந்ததியிலே இயேசு பிறக்க போகிறார் என்று பிசாசுக்கு தெரிந்து விட்டது. ஆபிரகாமை பிரித்தெடுத்தார். அந்த சந்ததியிலே கிறிஸ்து உருவாக போகிறார் என்று தெரிந்த உடனே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி உருவாக கூடாது என்பதற்காக ஏறக்குறைய 90 ஆண்டுகள் சாராளுக்கு குழந்தை பிறக்காமல் பண்ணினார். எத்தனை வருஷம் கிறிஸ்து பிறக்கவே இல்லை. கிறிஸ்து பிறக்கிற சந்ததியை உருவாக்க முடியல. 90 ஆண்டுகள் சாராளை மலடியாகவே இருக்க வைத்தான். ஆனால் தேவன் அற்புதம் செய்தார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மலடி எனப்பட்ட அந்த சாராளுக்கு 90வது வயதில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஈசாக்கு பிறந்தார். அல்லேலூயா. ஈசாக்கு ரெபேக்காளுக்கு திருமணமான பிற்பாடு ரெபேக்காளுக்கு குழந்தை இல்லாமல் பண்ணி மலடி ஆக்கினான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரிடத்திலே அவர்கள் ஜெபித்த போது கர்ப்பம் தரிக்க செய்து 2 சந்ததியை உண்டாக்கினார். அதிலே யாக்கோபின் சந்ததியை தெரிந்து கொண்டு யாக்கோபின் சந்ததியிலே கிறிஸ்து பிறக்க திட்டமிட்டார். அல்லேலூயா. உடனே ஏசாவை கொண்டு யாக்கோபை கொலை செய்ய முயற்சி எடுத்தார். யாக்கோபு அவர் ஏசாவுடைய கைக்கு தப்பி தன்னுடைய மாமனுடைய வீட்டிலே போய் கடந்து சென்றார். இப்ப யாக்கோபின் சந்ததியிலே 12 பேரை 12 குமாரர்களை உருவாக்கி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதிலே ஒரு சந்ததியை தெரிந்தெடுத்தார். நீங்க சொல்லுங்க, அது எந்த சந்ததி? வெரி குட். எந்த சந்ததி? யூதா கோத்திரத்தை தேவன் தெரிந்தெடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யூதா கோத்திரத்திலே ஒரு குடும்பத்தை தெரிந்து கொண்டார். யூதா கோத்திரத்திலே ஒரு குடும்பத்தை தெரிந்து கொண்டார். எந்த குடும்பம்? தாவீது கோத்திரம். எந்த கோத்திரத்தில்? அவர் தாவீதின் மைந்தன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எந்த கோத்திரத்தை தெரிந்து கொண்டார்? தாவீது கோத்திரத்தை தெரிந்து கொண்டார். தாவீது கோத்திரத்திலே கிறிஸ்து பிறப்பார் என்பதை அறிந்து கொண்ட சாத்தான் சவுலை தயார் செய்து தாவீதை கொல்ல வகை தேடினார். எவ்வளவு நாள் வகை தேடினார்? ஏறக்குறைய 13 வருஷங்கள் தாவீதை கொலை செய்ய முயற்சி எடுத்துக்கொண்டே இருந்தார். தாவீதுடைய சந்ததிகள் பெருக துவங்கின பொழுது பிசாசானவன் அத்தாலியாள் என்ற ஒரு பெரிய எதிரியை எழுப்பினான். அத்தாலியாள். அந்த அத்தாலியாள் என்ன செய்தாள் என்று சொன்னால், தாவீதின் வம்சம் முழுவதையும் அழித்து விட்டார். தாவீதினுடைய வம்சத்தில் தானே கிறிஸ்து தோன்றுவார். அப்படியே நான் தாவீதின் வம்சத்தையே அழித்து விடுகிறேன் என்று பிசாசு எடுத்த முயற்சி அப்பொழுதும் தோல்வியாய் முடிந்தது. என்ன நடந்தது? ஒரு ராஜகுமாரனை அவனுடைய தாதி எடுத்து மறைத்து வைத்திருந்தாள். அவனுடைய பெயர் யோவாஸ். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோவாஸ் 7 வயதான போது மறுபடியும் தாவீதின் சிங்காசனத்திலே உட்கார வைக்கப்பட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தாவீதின் சந்ததியிலே திட்டமாய் இயேசு கிறிஸ்து உதிப்பார் என்பதை மிக தெளிவாய் அநேக தீர்க்க தரிசனங்கள் கிறிஸ்துவனுடைய பிறப்பை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் மிக துல்லியமாய் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நாம் ஆதியாகமத்தில் வாசி ஸ்திரீயின் வித்து. இந்த நேரத்தில் ஒரு காரியத்தை இடத்துல கேட்கணும். ஏன் இயேசு கிறிஸ்து ஸ்திரீயின் வித்து என்று அழைக்கப்படுகிறார்? யாராவது அதைய யோசிச்சிருக்கீங்களா? இங்க பிறப்பை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம்
இன்னாருக்கு இன்னார் பிறந்த அவனுடைய தகப்பன் பெயரை முன்னால சொல்லி அதுக்கு பின்னால அந்த பிறந்த ஆட்களுடைய நாம பெயரை சொல்றதுதான் வழக்கமா எழுதப்பட்டிருக்கு. அப்படி இந்த மத்தேயுல வாசிக்கிறோம், நாளாகமத்துல வாசிக்கிறோம், லேவியராகம் என்னாகும் இங்கெல்லாம் கூட எழுதப்பட்டிருக்கிறதை கவனிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் ஒரு பெரிய பட்டியலை கொடுக்கிறது 4 அதிகாரத்துல. அங்கே பாருங்கள், எங்கேயாவது பெண்களுடைய பெயர் வருகிறதா? ஏதோ ஒரு இடத்துல வரும். ஆனால் இன்னார் இன்னாரை பெற்றான் என்று எழுதப்பட்டிருக்கிறதை கவனிக்கிறோம். யோசே எலியேசரின் குமாரன், எலியேசர் யோரீமின் குமாரன், யோரீம் மாத்தாத்தின் குமாரன், மாத்தாத் லேவியின் குமாரன், லேவி சிமியோனின் குமாரன், சிமியோன் யூதாவின் குமாரன். இப்படி அவருடைய தகப்பன் பேர் தான் வந்துகிட்டே இருக்கிறது தவிர ஸ்திரீயின் வித்து என்று சொல்லப்படவே இல்லை யாரையும். ஆனால் கிறிஸ்துவை மட்டும் ஸ்திரீயின் வித்து என்று சொல்லப்படுகிறதுக்கு என்ன காரணம்? நீங்க சொல்ற பதில் எல்லாருக்கும் தெரிஞ்ச பதில். அந்த பதில் எல்லாருக்கும் தெரிஞ்சு. கன்னிமரியாளுடைய வயிற்றில் இயேசு பிறந்தார் என்பது பிரபலமான விஷயம். நான் கேட்கறது ஸ்திரீயின் வித்து என்று அழைக்கப்படுவது ஏன் அப்படின்னு கேட்கிறேன். அவர் ஏன் ஸ்திரீயின் வித்து பைபிள் சொல்லுச்சுன்னு கேட்கிறேன். முதல்ல ரொம்ப சுலபமா தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், அவர் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறக்க மாட்டான். ஸ்திரீயின் வித்துக்களுடைய அர்த்தம் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து இயேசு கிறிஸ்து என்ன செய்ய மாட்டார்? பிறக்க மாட்டார். அப்படி ஆணும் பெண்ணும் சேர்ந்து, அதாவது இப்படி சொல்லுவாங்க, அவங்களுடைய குடும்பத்தை சொல்லுவாங்க. யோசேப்பும் மரியாள் மூலமாக இயேசு கிறிஸ்து பிறக்க போவது இல்லை என்பதை குறிப்பிட்டு ஸ்திரீயின் வித்து என்று அழைக்கப்பட்டார். அவர்கள் திருமணம் ஆகிறதுக்கு முன்னமே மரியாளுடைய வயிற்றில் இயேசு கர்த்தருடைய கிருபையினாலும் வல்லமையினாலும் உன்னதமானவருடைய பலம், அந்த வல்லமையினாலே அவர் பிறப்பிக்கப்பட்டார். பரிசுத்த ஆவியினாலும் பிதாவினுடைய வல்லமையினாலும் நிரப்பிக்கப்பட்டார். ஒரு காரியம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இருந்தாலும் ஞாபகப்படுத்துறேன். ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் என்று சொன்னால் 2 அணுக்கள் ஒன்றாய் சேர வேண்டும். ஒரு அணுக்கள், ஆண்களிடத்தில் இருக்கிற அணுக்களுக்கு பெயர் எக்ஸ் என்று பெயரிட்டு இருக்கிறார்கள். பெண்களுக்கு இருக்கிற அந்த அணுக்களுக்கு ஒய் என்று பெயரிட்டு இருக்கிறார்கள். நான் சொன்ன திருப்பி சொல்லு. ஆண்களுக்கு என்னென்ன பெயர் வச்சிருக்காங்க? எக்ஸ் என்று பெயர் வச்சிருக்காங்க. பெண்களுக்கு ஒய். இந்த எக்ஸும் ஒய்யும் ஒன்றாய் சேர்ந்த உடனே எக்ஸ் அணுக்கள் அதிகமாக இருந்தால் என்ன குழந்தை பிறக்கும்? இப்ப கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஒய் அணுக்கள் அதிகமா இருந்தா என்ன பிறக்கும்? இவ்வளவுதான் பிரச்சனை. ஆனால் இங்கே எக்ஸ் அணுக்கள் இணையாமலேயே ஒய் அணு மூலமாகவே கிறிஸ்து பிறந்ததுனாலதான் என்ன வித்து? ஸ்திரீயின் வித்து. அல்லேலூயா. புரிஞ்சிருச்சா? புரியலையா? இன்னும் புரியலையா? ஐயோ, சேவல் இல்லாமையே கோழி முட்டை போடுறது பார்த்துருக்கீங்களா? ஐயோ, அந்த மாதிரி இது வரைக்கும் நாங்க பார்த்தது இல்லையா? முட்டையிடும். அதுல என்ன இருக்காது என்று சொன்னால் உயிர் இருக்காது. அதை அடையில வச்சா கோழி குஞ்சும். அது எதன் மூலமாய் உருவாக்கப்பட்டதுன்னா, முட்டையிடும் காலத்திலே சேவல் சேராதனால அந்த கோழி முட்டையிட்டு விட்டது. ஒரு குப்பையில போய் அடைச்சு உட்கார்ந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு இருந்து முட்டை விட்டுரும். சேவல் இல்லாமல் இடப்படுகிறதான முட்டை. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். இங்கே அது ஸ்திரீயின் வித்துன்னு சொல்லலாம். ஆனால் இங்க அப்படி இல்லை. ஒரு தேவ குமாரன் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். அந்த பிறப்பை குறித்து நாம சுவிசேஷங்களை வாசிக்கிறோம். உன்னதமானவர். அந்த அம்மாவுக்கு அந்த சந்தேகம் வந்துருச்சு. எப்படி புருஷன் எனக்கு தெரியாதே, புருஷனை அறியேனே என்று அந்த அம்மா சொல்றாங்க. உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவ குமாரன் எனப்படும். அல்லேலூயா. நல்ல உற்சாகமா சொல்லுங்க. இடையில சொல்லிட்டே இருந்தீங்கன்னா தான் தூக்கம் போகும் பாரு. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். அதனாலதான் அவர் என்ன வித்து அழைக்கப்பட்டார்? ஸ்திரீயின் வித்து. இதை குறித்து மிக துல்லியமான தீர்க்க தரிசனம் 7:14 ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 7:14 நாம் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். ஆமென். உலகத்தில் எங்க நடக்காத ஒரு விஷயம். அது எப்படி ஐயா கன்னிகை கர்ப்பவதியாக முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான் ஒரு நாத்திகன். அப்ப ஆண்டவர் சொன்ன அந்த மனுஷனுக்கு ஒரு பதில் சொன்னாங்க. மண்ணில் இருந்து மனுஷனை உருவாக்குகிற தெய்வம், மண்ணில் இருந்து மனிதனை உருவாக்குகிற தெய்வம்.
மண்ணு பேசுமா? பேசாது. நடக்குமா? நடக்காது. அப்படிப்பட்ட மண்ணுக்கு உயிர் கொடுத்து மனிதனை உண்டாக்கின தேவன் ஒரு கன்னிகையினுடைய வயிற்றிலே ஒரு குழந்தையை உற்பத்தி ஆகிறது இயலாத காரியம் அல்ல. அல்லேலூயா. மண்ணிலிருந்தே மனிதனை உருவாக்க முடியும் என்று சொன்னால் ஒரு சரீரத்துக்குள்ளே இன்னொரு சரீரத்தை உண்டாக்கவும் தேவனால் கூடும். வாசிங்க வசனத்துக்கு. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். ஆமென். கன்னிகை கர்ப்பவதியாகி. இந்த தெளிவான தீர்க்க தரிசனத்தை ஏசாயா மிக தெளிவா சொன்னான். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். எங்கே பிறப்பார் என்ற கேள்விக்கு மீகாவின் புஸ்தகம், தீர்க்க தரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே இடத்தை குறிப்பிட்டார்கள். வாசி. மீகாவின் எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். ஆமென், ஆமென். பெத்லகேமிலே பிறப்பார். என்ன இங்க மறைக்கப்பட்டது? இந்த தீர்க்க தரிசனத்திலே ஒரு காரியத்தை மறைத்தெழுதி வைத்திருக்கிறார்கள். அது என்ன? எதை சொல்லல, இடத்தை சொல்லிட்டாரு. எப்படி பிறப்பாரு சொல்லிட்டாரு. கன்னிமரியாளுடைய வயிற்றில் பிறப்பார். ஆமா. எங்க பிறப்பாரு? பெத்லகேமில் பிறப்பாரு. என்ன சொல்லுங்க? மாட்டு கொட்டாயில பிறப்பாருங்கிறது தெரியல, அதை சொல்லல, அதை மறைச்சிட்டாரு. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். சாஸ்திரிகள் வந்தாங்க. எங்க போனாங்க? கிறிஸ்துவ தேடி எங்க போனாங்க? ஏரோதனுடைய அரண்மனைக்குள்ளே போய் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர். ராஜா எங்க பிறக்கணும்? அரண்மனையில தானே பிறக்கணும். அப்ப அரண்மனைக்குள்ள போவோம். இந்த என்னன்னா அந்த யூதர்கள் எல்லாம் இடறினார்கள். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். ஒருத்தன் சொல்றான் கலிலேயாவில் இருந்து அவர் வந்திருக்கிறாரு அப்படிங்கிறான். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். இவர் மேசியா இல்லை, இவர் கிறிஸ்து அல்ல. இன்றைக்கு வரைக்கும் யூதர்கள் கிறிஸ்துவை கிறிஸ்து என்று அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று மேசியா என்று ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இன்றைக்கும் அவரை என்னென்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள்? மனிதன், சாதாரணமான மனிதன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். ஆக இப்படிப்பட்டதான கிறிஸ்து தோன்றி விடுவார். மனிதனுக்கு ரட்சிப்பு உண்டாகிவிடும். மனிதர்கள் எல்லாரும் அவரை ஏற்றுக்கொள்வர்கள் எல்லாரும் அவரோடு கூட பரலோகத்துக்குள் போய்விடுவார்கள் என்பது தெரிந்து பிசாசானவன் அவர் உலகத்தில் வெளிப்படாமல் இருப்பதற்கான எல்லா தடைகளையும் ஏற்படுத்திக் கொண்டே வந்தான். தாவீதுடைய கோத்திரத்திலே அவர் முடிப்பார் என்பதை தெரிந்து கொண்டதான பிசாசு சவுல் மூலமாக தாவீதை கொல்ல முடிவெடுத்தான். தாவீதினுடைய சந்ததியை அத்தாலியாள் என்றதான அந்த ஸ்திரீ எழுப்பி தாவீதின் சந்ததியை முழுவதும் அழித்து விட்டாள் என்று நினைக்கிற போது ஒரு மகனை மாத்திரம் அங்கே காப்பாற்றினார்கள். அந்த ராஜாவுடைய பெயர் யோவாஸ். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். யோவாசனுடைய காலத்துக்கு பிற்பாடு இஸ்ரவேலர்களும் இஸ்ரவேல் சந்ததியினரும் யூதா சந்ததியினரும் சிறைப்பட்டு போனார்கள். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். சீரியரையும் வடபகுதியில் இருந்த இஸ்ரவேலரையும் யூதா விரோதமாக எழுப்பி அசீரிய ராஜாவினுடைய படையெடுப்பு, நேபுகாத்நேச்சாருடைய படையெடுப்புல இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் சிறைப்பட்டு போனார்கள். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். இப்போ இயேசு கிறிஸ்து யூதாவின் சந்ததியிலே தாவீதின் சந்ததியிலே உதிப்பார் என்பதை அவன் தெரிந்து கொண்டபடியினாலே அவர்கள் சிதறி இருந்த பொழுதிலும் அந்த திட்டத்தை பிசாசு கைவிடவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். அங்கே சூசான் அரண்மனையிலே மொர்தெகாய் அந்த ஆமானுக்கு முன்னாக எழுந்திராமல் இருந்ததை குறித்து சரித்திரத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஆமான் ஒரு முடிவெடுத்தான். அவன் ஒருவனை மாத்திரம் அழிக்க கூடாது, யூதகுலம் முழுவதையும் அழிக்க வேண்டும். திட்டம் போட்டானா? ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். அங்கும் கர்த்தர் கிரியைகளை நடப்பித்து மொர்தெகாயை உயர்த்தி ஆமானின் சந்ததியை அழித்து போட செய்தார். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். ரோமர்களுடைய ஆட்சி காலம் உருவானது. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். இப்பொழுது காலம் நெருங்கி விட்டபடியினாலே, கிறிஸ்து பிறப்பதற்கு காலம் நெருங்கி விட்டபடியினாலே
யோசேப்பை மரியாளுக்கு புருஷனாக கொடுத்து ஏற்ற வேளையிலே கிறிஸ்து பிறந்தே விட்டார். அல்லேலூயா சொல்ல. எத்தனை தடைகள் கொண்டு வந்தோம், ரட்சகர் உதித்தே விட்டார். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். இது யாருக்கு பெரிய வைத்தறிச்சல? யாருக்கு? சாத்தானுக்கு பெரிய வைத்தறிச்சல். விடக்கூடாது. பிறந்து விட்டால் மாத்திரம் நான் உயிருடன் விட்டு விடுவேனா? உடனே ஏரோதை கொண்டு 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொன்றுவிடு அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டான். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். அதுல கர்த்தர் யோசேப்புடைய சொப்பன தரிசனங்களிலே பேசி, இந்த குழந்தை எடுத்துக்கொண்டு நீ எகிப்துக்கு ஓடிவிடு, குழந்தை காப்பாற்றப்பட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். ஏரோது மரித்து விட்டான் என்ற செய்தி கிடைத்த ஒருபாடு எகிப்திலிருந்து என் குமாரனை வரவழைத்தேன் என்று சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தின்படியே அவர் இஸ்ரேல் நாட்டுக்குள்ளே வந்து நாசரேத் ஊரிலே வாசம் பண்ணினபடியினால் அவர் நசரேயன் என்று அழைக்கப்பட்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். கிறிஸ்து ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அவருடைய 30வது வயதுல ஞானஸ்நானம் பெற்று ஊழியத்தை செய்ய ஆரம்பித்து விட்டார். இப்பொழுது பிசாசுக்கு இன்னும் அதிகமான கோபம் ஏற்பட ஆரம்பிக்கிறது. ஊழியம் செய்கிற இடத்துல 2 முறை அவரை அடிப்பதற்கு கல்லை தூக்கி கொண்டார்கள். இன்னொரு முறை மலைச்சிகரத்தின் மேல கொண்டு போய் கீழே தள்ளிவிட முயற்சி எடுத்தார்கள். அல்லேலூயா. இறுதியாக யூதாஸ்க்குள்ளே சாத்தான் புகுந்தான். இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தை அனுபவிக்கிற நேரம் வந்த காலத்திலே யாருக்குள்ளே பிசாசு புகுந்தான்? யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். இப்ப அந்த இடத்தை வாசிக்கும் போது நமக்கு ஒரு காரியம் புரியணும். இப்போ கர்த்தர் முன்னிட்டு உங்களுக்கு வரிசைப்படுத்தி காண்பித்துக் கொண்டு வருகிறபடியே இவ்வளவு காலம் முயற்சி எடுத்துக்கொண்டே வந்தவன் கடைசியா இப்பொழுது யாருக்குள்ளே புகுந்திருக்கிறான்? ஒரு மனிதனுக்குள்ளே புகுந்திருக்கிறான். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். யூதாசுக்குள் சாத்தான் புகுந்ததினால அவனுடைய வாழ்க்கையின் முடிவு என்ன அப்படின்னா நாண்டு கொண்டு செத்தான். பிசாசு யாருக்குள்ள எல்லாம் வர்றானோ அவனுடைய கதி எல்லாம் அதேதான். இயேசு நமக்குள்ளே வாழ்ந்தால் நமக்கு சந்தோஷம், சமாதானம், பரலோகம். பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். அவனுடைய சதி திட்டத்தில் விழுந்துடாத. கிறிஸ்தவனாயிரு, ஆனா கிறிஸ்துவோட இருக்காத. அவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன? கிறிஸ்தவ பெயரை வைத்துக்கொள், சபைக்கெல்லாம் போ, ஆண்டவர்கிட்ட நெருங்கிறாத. நான் அதுக்கு இடையில உனக்கு வழி சொல்லி தந்துட்டே இருப்பேன். அதன்படி செய். மாம்சத்தின்படி மனசின்படி வாழ்க்கை நடத்து, உலகத்தின்படி வாழ்க்கை நடத்து. பிசாசு உள்ள பூந்துட்டான். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். எத்தனை முயற்சிகள் எடுத்தோம், கிறிஸ்துவை ஜெயிக்க அவனால முடியாது என்று சொல்லும் பொழுது இதோ யூதாஸ் மூலமாய் காட்டிக் கொடுக்கப்பட்டதான கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு விட்டார். ஏன்? என்ன குற்றம் செய்தான் என்று பிலாத்து கேட்கிறார்கள். சிலுவையில் அறையும் குற்றத்தை விளக்கி சொன்னாங்களா? இல்ல. என்ன மரணத்துக்கு ஏதுவான ஒரு பொல்லாப்பு இவரிடத்தில் காணவில்லையே, அதெல்லாம் தெரியாது. சிலுவையில் அறையும். கூட்டம் கத்துது, கொந்தளிக்குது, ஆரவாரம் பண்ணது. அவருக்கு விரோதமா சொல்ல மாட்டேங்கிறான். குற்றம் என்னது என்று சொல்லப்படாமல் நான் அவர் மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட முடியாது, நீங்களே என்னமோ பண்ணிட்டு போங்க, உங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம் இருக்கிறது அல்லவா, அதன்படியே செஞ்சுட்டு போங்க. ஒப்பு கொடுத்து விட்டான் பிலாத்து. இப்பொழுது பிசாசு வெற்றி பெற்றது போல தோன்றுகிறது. தேவகுமாரனை சிலுவையில் அறைந்து அவர் மரித்து விட்டார். பிசாசு கை விட்டுகிறான். முடிச்சிட்டேன் வேலையை. யார் மூலமா? யூதாஸ் மூலமா. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். கிறிஸ்து எந்த நோக்கத்துக்கு வந்தாரோ அந்த நோக்கம் இல்லை. இனி அவரால் ரட்சிப்பு இல்லை, இனி அவரால் விடுதலை இல்லை, அவரால் இனி மனிதர்களை பரலோகம் கொண்டு சேர்க்க முடியாது. கூவுகிறான், கொக்கரிக்கிறான், சந்தோஷப்படுகிறான், கையை தட்டுகிறான். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ தேவன் என்று நிரூபிக்கும்படியாக, மெய்யான கர்த்தர் என்பதை நிரூபணம் செய்யும்படியாக, மரணத்துக்கு அதிகாரியாக இருந்த பிசாசானவனை ஜெயித்து 3ஆம் நாளில் மரணத்திலிருந்து உயிருடன் எழுந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. முடிவு யார் ஜெயிச்சது சொல்லுங்க? கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். சாத்தான் பட்டு தோல்வி அடைந்தான்.
கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். அவனுடைய வீழ்ச்சியை பற்றி ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க. எங்கிருந்து விழுந்தானா? வானத்திலிருந்து விழ வெட்டப்பட்டான். 28 அதிகாரம் இல்லையா? ஏசாயா 14. ஆமென். 12 இருந்து வாசிக்கலாம். அதிகாலையின் மகனாகி விடிவெள்ளியே, முதல் வீழ்ச்சி அது. தேவனை துதிக்க போன இடத்திலிருந்து நான் வானத்துக்கு ஏறுவேன் அப்படின்னு நினைச்சான், கீழே தள்ளி விட்டுட்டாரு. வாசி. ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. ஆமென். மேல இருந்து கீழே தள்ளி விட்டுட்டாரு. அப்புறம் நான் வானத்துக்கு ஏறுவேன், வானத்துக்கு ஏறுவேன். தேவனுடைய நட்சத்திரம் நான் பூமியில வந்தாலும் மறுபடியும் மேல போவேன். என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்தில் வீற்றிருப்பேன் என்றும் நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன். உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. நீ மனம் திரும்பல. இவ்வளவு கால ஏதேன் தோட்டத்துல வச்சிருந்தோம். நீ மனம் திரும்பல. நீ மேல வரணும்னு நினைக்கிற. ஆகவே உன்னையும் நீ வாழ்ந்திருக்கிற பூமியும் அகாதமான பாதாளத்தில் தள்ளுண்டு போனாய். அவன் என்ன செய்கிறவன்? 17வது வசனம். உலகத்தை வனாந்தரமாக்கி அதை நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் இருந்தவன். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். படு தோல்வி அடைந்தான் பிசாசு. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். இப்போ இயேசு கிறிஸ்து எதற்காக உலகத்துக்கு வந்தார் என்று நாம் புரிஞ்சுக்கணும். எதற்காக வந்தாரு? மனிதனை பாவத்திலிருந்து மீட்டெடுத்து தன்னோடு ஐக்கியப்படுத்திக் கொண்டு பல்லவத்தில் கொண்டு போய் சேர்க்க. அல்லேலூயா. அதுக்காக தான் கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். நாம் கிறிஸ்துவுக்கு இடமளித்தால், வசனத்துக்கு இடமளித்தால், நம்ம இந்த உலகத்திலிருந்து எடுத்து பரலோகத்தில் கொண்டு போய் தனக்கு பக்கத்தில் வச்சுக்குவார். எங்க வச்சுக்குவாரு? சொல்லுங்க. வாசித்து அந்த பகுதியை யோவான் 14 வாசி. யோவான் 14. இப்படி பிசாசானவன் உங்களை பல விதங்களிலும் சோதிக்கிறபடியினாலே, போராடுகிறபடியினாலே, உத்தரவுகளை கொடுக்கிறபடியினாலே உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. வாசி. தேவனிடத்திலே மட்டும் நீங்கள் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். ஆமென். ரட்சகராகிய இயேசுவினிடத்தில் விசுவாசமாயிருங்கள். பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாகி உங்களுக்கு என்று ஒரு பரிசுத்தமான இடத்தை பரலோகத்திலே நான் ஆயத்தப்பட போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு, அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி. ஆமென். ஆமென். உற்சாகமா சொன்னால இல்லையா? என்ன சொல்றார் பாருங்க. நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வருவேன், உங்களை என்னிடத்திலே சேர்த்துக் கொள்ளுவேன். இதுக்கு தான் நம்ம ஆயத்தப்படுத்துகிறார். இதுக்கு தான் சபை, இதுக்கு தான் பரிசுத்தவான், இதற்காகத்தான் பரிசுத்த ஆவியான உலகத்தில் அனுப்பினார். இதற்காக தான் ஊழியங்கள், இதற்காக தான் ஊழியக்காரர்கள். இத்தனை காரியங்களை கொடுத்தோம், நீ பரலோகத்துக்கு ஆயத்தம் ஆகலைன்னா உன்னுடைய கதி என்ன? கர்த்தருடைய வருகையில் கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். உலகத்திலே கிறிஸ்து அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற வேலை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படியாயிலும் நான் கர்த்தரோடு சேர வேண்டும், கர்த்தரோடு வாழ வேண்டும், நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும், இளைப்பாறுதலில் பங்கு பெற வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்திலே என்னுடைய ஆத்துமா காணப்பட வேண்டும் என்ற வாஞ்சையும் தாகமும் வைராக்கியம் இயேசு கிறிஸ்து பிறந்த நாளில் நமக்கு வர வேண்டியது. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். அலட்சிய போக்குகளை விட்டு விடுவோம், கருத்தாய் கர்த்தருடைய வசனங்களை கை கொள்ளுவோம், அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவோம். எனக்காக நமக்காக ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் எழுந்திருப்பதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்தில் உதித்தார். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். பிறப்பின் நோக்கத்தை சரியாய் புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அங்கங்கே காணப்படுகிற தவறுகளை எல்லாம் திருத்தி அமைச்சு கொண்டு சரியான பாதையில கொண்டு செல்வோம். கர்த்தருடைய வரிக்கு நாம் ஆயத்தமாகி காத்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கேட்ட வசனங்களை நினைவிலே நிலைநிறுத்தி சிந்தித்து உணர்ந்து செயல்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.